இது சத்தியம். உள்ளே வரலாமா? வாருங்கள். வணக்கம். வணக்கம். நான் மன்னரின் மெய்காப்பாளர். இப்பொழுது மன்னர் உங்கள் ஊரின் அருகாமையில்தான் பாரத கூத்து பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு திருமணம் நடந்த விஷயம் தலையாரி மூலமாக கேள்விப்பட்டு உங்களுக்கு பரிசு கொடுக்க உங்கள் இருவரையும் கூத்து சபைக்கு கையோடு அழைத்து வர சொல்லியிருக்கிறார். ஆஹா, மன்னரை மனமுகந்து பரிசு கொடுக்க அழைத்து வர சொல்லியிருக்கிறார். நம் மன்னருக்கு என்ன ஒரு தயாள குணம். ஆமாம் நம்பி, நீயும் மீனாட்சியும் உடனே சென்று மன்னரிடம் ஆசி வாங்கி வாருங்கள். என்ன மீனாட்சி தயக்கம்? இந்த நன்னாளில் மன்னரை பார்ப்பது அவசியம்தானா? வேறொரு நாள் போகலாமே. தவறு மீனாட்சி. மன்னர் தான் மக்களுக்கு கடவுள். அவர் அழைத்தும் நாம் போகவில்லை என்றால் அவரை அவமதிப்பதாகும். அரசன் ஆணை ஆண்டவன் ஆணைக்கு ஒப்பானது. நீ என்னை நம்புகிறாய் அல்லவா? நான் என் மன்னரை நம்புகிறேன். வா. இந்த அரசவையில் உள்ள பெரியோர்களும் என்னை போல பெண்களை பெற்றவங்க தானே. இது போல உங்க பெண்ணுக்கு ஏதாவது நேர்ந்தா நீங்க இதை தட்டி கேட்க மாட்டீங்களா? இங்கே எதற்கு அழைத்து வந்தீர்கள்? மன்னர் அங்கே அல்லவா இருக்கிறார்? மன்னர் உங்களை அழைத்து வந்து ஆசுவாசப்படுத்த சொல்லிதான் எனக்கு உத்தரவு. பழங்கள், பச்சனங்கள், பால் இருக்கிறது. களைப்பு தீர அருந்துங்கள். எங்களுக்கு எதுவும் தேவையில்லை. மன்னர் வந்தால் ஆசி பெற்றுவிட்டு நாங்கள் உடனே கிளம்புகிறோம். சரி தாயே, நான் இப்பொழுதே மன்னரிடம் சென்று தகவல் சொல்லி அழைத்து வருகிறேன். மீண்டும் என்ன யோசனை? ஏதோ மனதிற்குள் ஒரு பயம் ஏற்படுகிறது. நமது மன்னரை பார்க்க உனக்கு என்ன பயம்? முன்னும் பெண்ணும் மாதிரி இருப்பேனே பாராய், இருப்பேன் பாராய், சிலம்பரமாக்குறேன் பாராய், சிலம்பரமாக்குறேன் பாராய், கோவிந்தா. மன்னா, தாங்கள் கூறியபடி அவர்களை அழைத்து வந்து விட்டேன். மன்னா, நீ இங்கே இருந்து கூத்தை சிறப்புப்படுத்தி விட்டு வா. நான் மண்டபத்திற்கு சென்று சற்று இளைப்பாறுகிறேன். வணக்கம் மன்னா. வணக்கம். உன் பெயர் என்ன? நம்பி மன்னா. எனக்கு ஒரு சந்தேகம் நம்பி. நான் உன்னிடம் கேட்கலாமா? கேளுங்கள் மன்னா. இந்த பூமியை ஆள்கின்றவன் அரசன். அப்பேற்பட்ட அரசனின் குடைக்கு கீழ் உள்ள அனைத்தும் பூப்பதும் காய்ப்பதும் ஏன் கனிவதும் கூட
மன்னனுக்கு உரியவை தானே? ஆம் அண்ணா, மன்னன் ஆசைப்பட்டால் மறுப்பவர் யார்? மன்னன் மகேஸ்வரனுக்கு சமம். அவர் ஆசைப்படும் பொருள் அனைத்தும் அவர் அடைய அனைத்து தகுதிகளும் உண்டு. அதே சமயம் மன்னர் ஆசைப்படும் பொருள் வேறொருவனுக்கு உரியதாக இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளும் உரிமை அரசனுக்கு உண்டில்லையா? இந்த மண்ணும் மக்களும் மன்னனின் உடைமை. இந்த மண்ணில் உள்ள அனைத்தும் அரசனுக்குத்தான் பாத்தியப்பட்டது. எது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அண்ணா. அதை தர முடியாது என மறுக்க இவ்வுலகில் எவருக்கும் தகுதி கிடையாது. அனைத்தும் அரசனுக்கே. அதை மீறி ஒருவன் மன்னர் ஆசைப்பட்ட பொருளை எடுத்துக்கொண்டால் அவனை என்ன செய்யலாம்? மன்னரே மக்களுக்கு கடவுள். அதனால் அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் தகும். நம்பி, என் அன்பான பரிசை எடுத்துக்கொள். என்னங்க 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 என்னை மன்னித்து விடு மீனாட்சி. உன் எச்சரிக்கையை மீறியதால் எனக்கு கிடைத்த தண்டனை. மீனாட்சி, என்னை நம்பி வந்த உன்னை காப்பாற்ற முடியாத பாவியாகிவிட்டேன். பாவியாகிவிட்டேன் மீனாட்சி. ஐயோ என்னங்க இப்பேற்பட்ட காயமத்தனம் பிடித்த மன்னனுக்கு கீழ் வாழ்வதை விட சாவதை மேல். ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். ஆனால் எனக்குரிய ஒரே கவலை உன்னை தனியாக விட்டு செல்வதுதான். ஐயோ என் வம்சம் என்னோடு அழிய போகிறது. என் தாயின் ஆசையை நிறைவேற்ற முடியாத பாவியாகிவிட்டேன். என்னை மன்னித்து விடு மீனாட்சி. என்னங்க ஐயோ இவனை தூக்கிக் கொண்டு போய் வெளியே புதைத்து விட்டு இவளை அந்தப்புறத்துக்கு அழைத்து வா. ஆகட்டும் அண்ணா. ஏய் நகரு, வா வா. ஏய். ஏய். என்னை விடு. வா வா. ஏய். ஏய். வா. ஏய். பிறர் மனைவிக்கு ஆசைப்படும் கொடூர புத்தி கொண்டவனே, உனக்கு மானம் என்றால் என்னவென்றே தெரியாதா? நான் கற்பு நெறி பிறழா வம்சத்தில் பிறந்தவள். முறை தவறி நீ நடக்க முறையான என் வாழ்வை அழித்தாய். பேதை பெண் இவளால் என்ன செய்துவிட முடியும் என்ற ஆணவம் தானே நான் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அருந்தவம் புரிந்து என்னவனை மணந்த பத்தினி என்பது உண்மையானால் சந்திர சூரியர் கூட பார்த்திடாத கட்டி காத்த என் கற்பு நெறி உண்மையானால் குலம் தழைக்க வந்தவள் என என்னை உச்சி முகர்ந்த என் கணவனின் தாய் எப்படி குலமற்று அனாதையாக மடிவாளோ அதே போல் நீயும் குலமற்று வாரிசற்று நாதியற்று மடிவாய். உன் வம்சத்தில் பிறக்கும் ஆண் வாரிசுகளுக்கு திருமணம் நடக்காது.
நடந்தாலும் என்னை போல் அறுத்து கட்டி மூளையாகி மூளையில் அமர்வார்கள். உன் வாரிசுகள் எல்லாம் திருமணம் முடிந்த பின் துள்ள துடிக்க சாகும். இது சத்தியம். உலகின் அனைத்து உயிர்களின் பசியை போக்கும் தூய்மையானது கோமாதாவின் அருட்கொடையாம். இந்த பாலின் மீது சத்தியம் செய்து சொல்கிறேன். உன் வம்சம் நிலைக்காது, நாதியற்று போகும். கடவுளே, அந்த சாபத்துல இருந்து என் குடும்பத்துக்கு விமோச்சனம் கொடு. ஏற்கனவே நான் இழந்தது எல்லாம் போதும். இனி யாரையும் நான் இழக்க விரும்பல. விக்ரம் வாழ்க்கையில அதனால ஒரு சின்ன பாதிப்பு கூட வரக்கூடாது. கடவுளே, உன்னைத்தான் நான் மலையா நம்பி இருக்கேன். கிருபா அப்படி என்கிட்ட நடந்துகிட்டது பாட்டியோட மனசை ரொம்ப பாதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பாவம் பாட்டி. பாட்டி, வா. என்னையா? பாட்டி, கிருபா சின்ன பொண்ணு பாட்டி. அவ ஏதோ விளையாட்டுத்தனமா அப்படி பண்ணிட்டா. அதுக்கு நீங்க ஏன் பாட்டி இவ்வளவு டென்ஷன் ஆகி உங்க உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? ஏயா, கிருபா பண்ணது தப்பில்லைன்னு சொல்ல வரியா? ஐயோ பாட்டி, நான் அவ பண்ணதை பத்தி பேச வரல. அதனால உங்க ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது இல்ல, அதுதான் என் பிரச்சனையே. என் விஷயத்துல ஏதாவது சின்ன தப்பு நடந்தா கூட நீங்க ரொம்ப எமோஷன் ஆகுறீங்க. என்னையா பண்றது? உன் விஷயத்துல சின்னதா ஒரு தப்பு நடந்தா கூட என் நெஞ்சு படபடன்னு அடிக்குதுப்பா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு. அது இன்னைக்கு நேத்து வந்ததில்ல. என்னைக்கு உன்னை சின்ன குழந்தையா என் கையில கொடுத்தாங்களோ அன்னைக்கு வந்தது. பாட்டி, நான் உன்னை கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்னோட விஷயத்துல நீங்க ரொம்பவே இன்செக்யூரா ஃபீல் பண்றீங்க. ஏன் பாட்டி? நான் ஏதாவது உங்களை மீறி லவ் மேரேஜ் பண்ணிடுவனோன்னு பயப்படுறீங்களா? அப்படி எல்லாம் இல்ல விக்ரம். என் பேரு அப்படி பண்ண மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க பேரை அப்படி பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அப்படியே இப்படி பயப்படுறீங்க? இது சாதாரணமா எல்லாருக்கும் வர்ற பயம் இல்லப்பா. என் பயத்துக்கு பல காரணம் இருக்கு. அப்படி என்ன பாட்டி காரணம் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அந்த காரணம் உனக்கு தெரிய வேண்டான்னு நான் நினைக்கிறேன். ஏன் பாட்டி? தெரிஞ்சுக்கிட்டா நானும் அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துப்பேன்ல. ஏயா, நான் உன்கிட்ட சொல்லக்கூடிய விஷயமா இருந்தா சொல்ல மாட்டேனா? இப்போதைக்கு உனக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம். சரி பாட்டி, உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேணாம். பாட்டி எப்பவும் உன் நல்லதுக்கு தான் எதையும் செய்வேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கல்ல? அப்ப சில விஷயங்களை ஏன் எதுக்குன்னு கேட்காம அப்படியே விட்டுடு. அதான் உனக்கு நல்லது. ஐயோ பாட்டி, என் விஷயத்துல நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி உங்க உடம்பு கெடுத்துக்கிறீங்கன்னு தான் நான் கேட்டேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல.
பாட்டிக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கறியா? ஷோர் பாட்டி, சொல்லுங்க. வா. உங்க அப்பா அம்மாவை சாட்சியா வச்சு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. உன்னோட கல்யாணம் என் இஷ்டப்படி நான் பார்த்த பொண்ணு கூட தான் நடக்கணும். இவ்வளோதானா? நீங்களே பார்த்து உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு கழுத்துல கற்றா தாலியன்னு சொன்னா மட்டும்தான் நான் தாலி கட்டுவேன். இது சத்தியம் பாட்டி. இடியட் ராஸ்கல். கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா? பொறுக்கி. நீ மட்டும் திரும்ப என் கையில கிடைச்ச உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? இந்த நேரத்துல யார நீ திட்டிட்டு இருக்க? போச்சு, இவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு போல, அதான் இந்த நேரத்துல கத்திட்டு இருக்கா. எனக்கு பேயெல்லாம் பிடிக்கலடி, ஒரு லூசுனாலதான் பிரச்சனை. லூசுனால பிரச்சனையா? என்னடி நீ லூசு மாதிரியே பேசுற? ஐயோ, நான் இன்னைக்கு காலையில இன்டர்வியூ போனேன்ல. ஆமா. போற வழியில ஒரு பொறுக்கி வந்து என் மேல சேர் அடிச்சிட்டான். நானும் கோவத்துல கல்ல தூக்கி அடிச்சேன். அது அவன் கார் கண்ணாடியில படுறதுக்குள்ள வேற ஒருத்தன் குறுக்க வந்து அவன் கார் கண்ணாடியில பட்டுருச்சு. அப்புறம் என்ன, கண்ணாடி உடைஞ்சு போச்சு. உன்னை சும்மாவா விட்டா? ஏய், என்னடி, நான் தெரியாம தானே பண்ணேன். நீங்களும் அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க. அவன் என்ன எப்படி எல்லாம் திட்டினான் தெரியுமா? நானும் திட்ட வரதுக்குள்ள ஒரு போலீஸ்கார வந்து எல்லாம் சொதப்பிடுச்சு. அவனை நினைச்சா எனக்கு கோவமா வருது. அதான் கனவு வந்துச்சா, கனவுல அவனை நல்லா திட்டு விட்டுட்டேன். எதுக்குடி இப்ப சிரிக்கிறீங்க? அது அவன் மேல தப்பா இல்ல ஓ மேல தப்பா? அவன் மேலதான். இதுல என்ன உனக்கு சந்தேகம்? தப்பு ஓ மேலதான். உன் கார் கண்ணாடிய உடைச்சா நீ சும்மா விடுவியா? நீ உன் மேல யாராவது சேர் அடிச்சா சும்மா விடுவியா? அதுக்குன்னு அடிச்சனோட கார் கண்ணாடி உடைக்காம சும்மா போறவனோட கார் கண்ணாடி உடைப்பியா? தப்பு ஓ மேலதான். உனக்கும் புரியலன்னு நினைக்கிறேன். அந்த போலீஸ்காரருக்கு விளக்கி சொன்ன மாதிரி உனக்கும் சொன்னாதான் புரியும். இப்போ நீ இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்க. இந்த நேரத்துல நான் எதுக்குடி இன்டர்வியூ போகணும்? ஐயோ, சும்மா அப்படி வெச்சுக்கோ. சரி சொல்லு. அப்ப உனக்கு போன் வருது, அதை எடுத்து பேசுற. இல்ல, அதை எடுத்து பேசு. இப்ப நீ பேசிட்டு இருக்க. அப்போ ஒரு காரு புஸ்ஸுன்னு வந்து உன் மேல சேர் அடிச்சிருச்சு. ஏன் மேல சேரா? ஆமா, உன் அழகான Dress முழுக்க சேராயிடுச்சு. இப்ப இருக்கிற உன் கோவத்துக்கு நீ என்ன பண்ணுவ? அவன சொல்லு. என் மேல சேரடிச்சவன ஏதாவது பண்ணியே ஆகணும். அப்படி சொல்லு. இப்போ நீ பக்கத்துல பாக்கும்போது உன் கையில ஏதாவது ஒண்ணு கிடைக்குது. அதை எடுத்துக்க. கல்ல கிடைச்சிருச்சு. அதோ அந்த வாட்ச் தான் அந்த கார். என்ன பண்ணுவ? சாவுடா. ஐயோ, வார்டன். ஐயோ, என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ வார்டன், உங்க மேல பட்டுருச்சு. அடிச்சு மண்டைய உடைச்சதே இல்லாம நக்கலா வேற கேள்வி கேக்குறீங்களா? வார்டன், என்ன திட்டாதீங்க, அவதான் அடிச்சா. வார்டன், இவதான் என்ன அடிக்க சொன்னா. அந்த புள்ள எவ்வளவு அமைதியா தூங்கிட்டு இருக்கு. நீங்க பண்ண தப்ப அந்த பொண்ணு மேல போடுறீங்களா? உங்களை நான் சும்மா விட மாட்டேன்.